பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய பார்வையாளர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவரையும் பிபவரேஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக டிஎன்பிசி மேக்ஸ் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? வாங்க இன்னைக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள். ஆப்ஷன்ஸ் வந்து 90, 120, 45 அண்ட் 180 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் வந்து ஆல்வேஸ் 90 டிகிரி. இதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். இது ஜியோமெட்ரிக் செக்ஷனில் நம்ம வடிவியல் அப்படின்ற ஏரியாவில் இதை கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக பார்க்குறோம், 90 டிகிரி. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது என்ன ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் அப்படின்னா என்னன்னா, இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம். இந்த செமி சர்க்கிள்ல நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆங்கிள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும், ஆங்கிள் வந்து எடுத்தீங்கனாலும் இங்க பாருங்க, இந்த இடத்துல 90 டிகிரி நமக்கு கிடைக்கும். அதே போல நம்ம இங்கேயும் எடுக்கலாம். இங்க எடுத்துட்டு நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அடிச்சோம்னா இங்கேயும் வந்து ஒரு 90 டிகிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி எந்த இடத்துல நம்ம ஒரு ஆங்கிள் இன் ஒரு செமி சர்க்கிள் அந்த செக்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தீங்கனாலும் அங்கே நம்மளுக்கு 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அதுதான் ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. சரி, இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் 302 பார்க்கலாம். சரி, diameter of a circle is 10 cm. இங்க ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 10 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டயாமீட்டர்னா ஃபுல் லென்த். Then P is the point lying outside of the circle. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், P ன்ற பாயிண்ட் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், lying outside of the circle. And from P, அதாவது from P ல இருந்து two tangent are drawn to circle. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சன்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த ரெண்டு டேஞ்சன்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதான் two tangents are drawn to the circle. The length of the tangent is 12 cm. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா 12 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த क्वेश्चन என்ன, what is the distance between P and the center of the circle? சரிங்களா? center of the circleனா நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது center of the circle. இங்க இந்த பாயிண்ட் P, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதான் क्वेश्चन. சரிங்களா? சரி, இப்போ இத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நம்மகிட்ட இருக்கிற ஐடியா என்னன்னா, இந்த பக்கம் இது 5 cm இருக்கு. இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். டயாமீட்டர் வந்து 10 cm அப்படினா then radius வந்து என்னன்னா d/2, டயாமீட்டர்ல பாதி, அதுதான் ரேடியஸ். அதனால நமக்கு என்ன கிடைக்கும்னா 10/2 5 cm அப்படி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ரேடியஸ். அடுத்து இந்த டேஞ்சன்ட்டோட லெந்த் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரேடியஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க ஒரு லைன் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த டேஞ்சன்ட்னா என்னன்னா சர்க்கிளை டச் பண்ற இடத்துக்கும், நல்லா கவனிங்க, சர்க்கிளை டச் பண்ற இடத்துல இருந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க ஒரு நேம் கொடுத்துறேன். இது வந்து A, சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் O, இது வந்து B ன்னு எடுத்துக்கலாம். சரியா? சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the angle in a semicircle is என்ன சொல்லிருக்காங்க, 90 டிகிரி சொல்லிருக்காங்க இல்லையா? சரிதானே? சரி, அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல இங்க பாருங்க, நல்லா இங்க நமக்கு 90 டிகிரி கிடைக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? 90 டிகிரி கிடைக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ ஜெனரலா ஆல்வேஸ் ஒரு டேஞ்சன்ட் வந்து டேஞ்சன்ட்ல இருந்து ரேடியஸ்க்கு நம்ம லைன் எடுக்கும்போது கரெக்ட்டா அங்க 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல AOP, அதாவது OAP எடுத்துக்கிறேன். அதாவது A ல 90 டிகிரி இருக்கிற மாதிரி OAP னா மிடில்ல என்ன இருக்கும் அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படினாலே நம்ம பித்தாகரஸ் ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போறோம். பித்தாகரஸ் தியரம்னா என்ன, இதுல பாருங்க, இங்க 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது ஏன்னா ஏல தான் 90 டிகிரி அப்படின்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா இது ஒரு ஸ்மால் சைடு, இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள்ல வந்துரும். ரேடியஸ்னா என்ன, நமக்கு 5 cm. சரிங்களா? அதாவது என்ன கிடைக்குதுன்னா OA வந்து 5, AP வந்து நமக்கு 12. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை, OP தான் தேவை. OP ன்றது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப்
the point to center of the circle அதுதான் OP நம்ம சொல்றோம் சரிங்களா இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால இங்க நம்ம என்ன பண்றோம்னா OP square equal to OA square plus AP square இது வந்து என்னது square of the hypotenuse equal to sum of the squares of other two sides சரிங்களா அப்ப இது என்னதுன்னா இது வந்து 5 square plus இது வந்து 12 square சரிங்களா சரி 5 square 12 square என்னது 25 plus இது வந்து என்னது 144 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 169 so அப்ப what is OP ன்றது ரூட் எடுத்துட்டு 116 ரூட் எடுத்தோம்னா நமக்கு 13 cm அப்படினு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் OP ன்றது என்னது distance between from the point P and to the center of the circle அதுதான் நம்ம OP ன்னு சொல்றோம் 13 cm சரிங்களா புரிஞ்சதா சரி அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா the radius of cart wheel is 35 cm how many revolutions does it make in traveling a distance of 154 meter இங்க பாருங்க இங்க வந்து ஒரு cart wheel இருக்கு நமக்கு cart wheel ன்றது இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த cart wheelல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதோட ரேடியஸ் இங்க வந்து r = என்ன சொல்லிருக்காங்க 35 cm அப்படினு சொல்லிட்டாங்க radius of cart wheel and how many revolutions does it make in traveling of 154 meter 154 meter travel பண்ணனும் அப்படினா என்ன வேணும்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் இந்த ஒரு wheel 1 revolutionக்கு நம்ம எவ்வளவு distance இருக்குன்னு எடுத்துக்கிறோம் 1 revolution distance of 1 revolution எடுத்துக்கிறோம் சரிங்களா 1 revolutionனா என்ன distance of 1 revolutionனா நாம வந்து இந்த circumference of circle அந்த வீலோட circumference என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 pi r யூஸ் பண்ண போறோம் சோ ஒரு சர்க்கிள்ல circumference எடுத்தோம் அப்படினா நமக்கு 2 pi r அப்ப 2 into 22/7 into 35 சோ அப்ப என்ன ஆகுது நமக்கு 1 7s are 7 5 7s are 35 சரிங்களா அப்ப 2 into 22 என்னது 44 44 into 5 என்ன நமக்கு 220 சரிங்களா அப்போ ஒரு ரிவல்யூஷனுக்கு அது என்ன பண்ணுது 220 சென்டிமீட்டர் எடுத்துக்குது ஒரு ரிவல்யூஷனுக்கு என்ன பண்ணுது 220 சென்டிமீட்டர் இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணனும் 154 மீட்டரை கவர் பண்ணனும் சரிதானா இப்போ நான் என்ன பண்றேன் டு கவர் 154 மீட்டரை கவர் பண்ணனும் இல்லையா அப்ப நான் என்ன பண்றேன்னா நம்பர் ஆஃப் revolutions நமக்கு தேவை சரிங்களா number of revolutions என்ன பண்றேன் 154 meter by 1 revolution இது வந்து covered distance to be covered distance இது வந்து என்னன்னா 1 revolutionக்கான distance 220 cm சரிங்களா இது வந்து to be covered இது 1 wheel அதாவது ஒரு revolutionக்கான distance அதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படினா number of revolutions நமக்கு கிடைச்சிரும் அதான் ஐடியா சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் இங்கனா சோ ஆனா இங்க யூனிட் சேமா இருந்தா தான் சிம்பிளை பண்ணனும் யூனிட் சேமா இல்லனா நம்ம யூனிட் சேமா கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சிம்பிளை பண்ணனும் சோ அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படினா n = 154 into உங்களுக்கு தெரியும் 1 meter equal to 100 centimeter சரிங்களா அதனால நம்ம என்ன பண்றோம்னா இங்க 100 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு divided by 220 centimeter இத போட்டுக்கலாமா இப்போ யூனிட்ஸும் கேன்சல் ஆயிடும் ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் சரிங்களா இப்போ 122 ல 1 டைம்ஸ் இருக்கும் இங்க 7 times 154 7 times 122 வந்து 154 இருக்கும் அப்ப 7 into 10 வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது நமக்கு 70 அப்ப n = என்ன 70 revolutions தேவைப்படுது ஒரு கார்ட் வீலோட ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர் அப்படினா 154 மீட்டரை கவர் பண்ணனும் அப்படினா நமக்கு எத்தனை டைம் அது வந்து ரொட்டேட் ஆகணும் 70 டைம்ஸ் ரொட்டேட் ஆனா அந்த டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம் சரிங்களா சரி அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் இது சேம் டைப் क्वेश्चन தான் இருக்கும்
the radius of wheel is 1.75 meter. Radius வந்து 1.75 meter சொல்லிட்டாங்க. And how many revolutions will it take to complete 11 kilometer? 11 kilometer complete பண்ணனும்னு சொல்றாங்க. சரிதானே? இப்போ அதே क्वेश्चन தான் 1 revolutionக்கு நான் எடுத்துக்கிறேன். 1 revolutionக்கு 2 pi r அப்படினா 2 into 22/7 into 1.75. சரிங்களா? சரி, இத நம்ம சிம்ப்ளை பண்ணா என்ன ஆகுது பாருங்க. 2 into 1 7s are 7, 2 7s are என்னது 14. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0.2 என்ன டெசிமல் நம்பர் இருக்கு 1 டிவைட் ஆகாது. 0.2 7s are 14, பேலன்ஸ் 3 3 5 35. 35 எவ்வளவு இருக்கும் 5 7s are 35 இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகுது 2 into 22 into 0.25. சரியா? 2 into 0.5 என்ன நமக்கு 25. 2 into 0.25 பண்ணீங்கன்னா இன்னொன்னு இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 into 24 வந்து என்னதுன்னா 44. சரிங்களா? 44 into 0.25. இப்போ என்ன பண்ணலாம் 425 100 0 பேலன்ஸ் 10 again 425 100 100 ஒரு 0 நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 110 கிடைக்கும் இல்லைங்களா? சோ இதுல நமக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பாயிண்ட் வந்து நமக்கு டெசிமல் பிளேஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு பாயிண்ட் டெசிமல் பிளேஸ் போட்டுட்டோம் அப்படினா நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 1 ரெவல்யூஷனுக்கு 11 மீட்டர் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. 1 ரெவல்யூஷன் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு கம்ப்ளீட் ஆகுது 11 மீட்டர் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன வேணும் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் வேணும். நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ்னா என்ன சொல்லிருக்கோம் total distance 11 kilometer by 1 revolutionக்கு 11 meter. சரிங்களா? யூனிட் இப்ப 11 11 சேமா இருக்குன்னு எடுத்த உடனே கேன்சல் பண்ணிடாதீங்க. யூனிட் சேம் பண்ணாதான் நம்ம கன்வர்ட் கேன்சல் பண்ண முடியும். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ 1 kilometer equal to 1000 meter. 1 kilometer equal to என்ன பண்றீங்க 1000 மீட்டர். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா 11 into இங்க என்ன பண்ணிக்கிறேன் 1000 மீட்டருக்கு கன்வர்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் 11 மீட்டர். இங்கேயும் வந்து யூனிட்ல தான் இருக்கு. சோ இப்போ வந்து நம்ம 11 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா யூனிட்டை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா n = நமக்கு என்ன கிடைக்கும்னா 1000 revolutions. அப்ப என்ன பண்றோம்னா when the radius of wheel is 1.7 meter னா 1000 times அது ரொட்டேட் ஆச்சுனா அது என்ன பண்ணும் it complete 11 kilometer. சரிங்களா? அடுத்த செட் ஆஃப் क्वेश्चंस பார்க்கலாமா? Now question number 305. A uniform circular path of width 4 meter is laid out around the circular path of radius 48 meter. Find the area of circular path. So பாருங்க இது வந்து ஒரு சர்க்குலர் பார்க். இதோட ரேடியஸ் வந்து 48 மீட்டர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சர்க்குலர் பார்க்க சுத்தி நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு இந்த சர்க்குலர் பார்க் இது வந்து பார்க். இத சுத்திட்டு நமக்கு ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு நடைபாதை அப்படினு சொல்றாங்க. அந்த நடைபாதையோட width வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4 மீட்டர். இங்க எல்லாமே இது வந்து என்னவா இருக்குன்னா 4 மீட்டர். நடைபாதையோட width வந்து 4 மீட்டர். சரிங்களா? சரி. சோ இப்போ क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத். அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஏரியா என்ன அப்படினு கேக்குறாங்க. ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத் தான் நமக்கு தேவை. அப்போ இந்த டயகிராம்ல இருந்து பாக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு, ஸ்மால் சர்க்கிள் இருக்கு. அந்த பெரிய சர்க்கிளுக்கும் ஸ்மால் சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் சர்க்குலர் பாத், நடைபாதை. அதோட ஏரியா கேக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஏரியா ஆஃப் பாத், ஏரியா ஆஃப் பாத் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் பிக் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மால் சர்க்கிள். சரிங்களா? இப்போ ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஏரியா ஆஃப் பிக் ஒன் அண்ட் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மால் ஒன். ஏரியா ஆஃப் பிக் ஒன்னுனா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பை
ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் சர்க்கிள். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரேடியஸ் என்னவா இருக்கும், சென்டர் வந்து சேம் தான், சேம் சென்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஸ்மால் சர்க்கிளுக்கு 48 மீட்டர் அப்படின்னா பெரிய சர்க்கிளுக்கு இதோட விட்த் வந்து நம்மளுக்கு 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகுது 48 + 2 மாறிடுது. இதுதான் நம்மளுடைய கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது அப்போ என்ன, நமக்கு கேபிட்டல் ஆர்ன்றது என்னவா இருக்கும், 48 + 4 48 + 4 போடும்போது நமக்கு 52 கிடைக்குது. சரிங்களா, அப்போ நான் என்ன பண்றேன்னா 52 ஸ்கொயர், இங்க வந்து பை காமனா வெளியே எடுத்துட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா r² - r² யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பை * 52 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர், ஸ்மால் சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து 48 தான், அதனால 48 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா 2704 - 2304. 52 ஓட ஸ்கொயர் வந்து 2704, 48 க்கான ஸ்கொயர் வந்து 2304. சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா பை * 400 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா, ஒருவேளை क्वेश्चनல பை வந்து 22/7 கொடுத்திருந்தாங்கன்னா 22/7 யூஸ் பண்ணி போடுங்க. ஒருவேளை 22/7 கொடுக்கல அப்படின்னா 3.14 எடுத்துக்கலாம். அதாவது இந்த நம்பர் வந்து 7 ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லனா இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் 400 * 3.14 அதை எடுத்துக்கோங்க. 400 * 3.14 போட்டீங்கன்னா 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 1s are 4, 4 1 வந்து நமக்கு 5, 4 3s are 12. சரிங்களா, ரெண்டு டெசிமல் இருக்கிறதுனால இங்க ரெண்டு ஜீரோ எடுத்துக்கோங்க. ரெண்டு ஜீரோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு டெசிமல், அப்போ 1256 அதுதான் நமக்கான ஏரியா அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, அங்க மீட்டர்ல கொடுத்ததுனால 1256 ஸ்கொயர் மீட்டர்ல நம்ம ஆன்சர் சொல்லிக்கலாம். சரிங்களா, புரிஞ்சுதா? இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? The circular ground of radius 7 meter has a path of width 7 meter around it. On its outside area of the path is equal to என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரிங்களா, இப்போ ஒரு circular ground of radius, ஒரு circular ground எடுத்துக்கலாம், அதோட radius வந்து 7 மீட்டர், has a path of width 7 மீட்டர் around. இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் இந்த சர்க்குலர் கிரவுண்ட சுத்தி ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு, அதோட width வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா 7 மீட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா, இந்த ஏரியா ஆஃப் த பாத் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் அதே தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப ஏரியா ஆஃப் பாத் equal to area of big one minus area of small circle. So அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், pi into capital R square minus small r square எடுத்துக்கலாம். அப்ப pi into capital R square னா capital R என்னவா இருக்கும் பாருங்க, 7 plus 7, இதுதான் நம்மளுடைய capital R, அதாவது 14. சரிங்களா, so அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் 14 square minus small r ன்றது என்னன்னா 7 square. சரியா, இப்போ pi into 14 square னா என்னதுன்னா 196, 7 square னா என்னது 49. so இப்போ pi into 196 minus 49, 16 ல minus 9 அப்படின்னா 7, இங்க வந்து 8 இருக்கும், 8 minus 4 வந்து என்ன ஆகுதுன்னா 47. இங்க வந்து என்ன இருக்கும் 18 இருக்குமா, 18 minus 4 வந்து நமக்கு என்ன கிடைக்குது 47. சரிங்களா, அப்ப ஆன்சர் வந்து என்ன சொல்லிக்கலாம் நம்ம 47 pi அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்ல அப்படின்னா 47 into 3.14 போட்டுக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 3.14 into நமக்கு 47 அப்படின்னா 4 7s are 28 and 1 7s are 7 to 9, 3 7s are 21, 4 4s are 16 and 1 4s are 4 1 5, 3 4s are 12. so அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 8 15 7 and 4
ஸோ 2 டெசிமல் பிளேஸ் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணிக்கலாம் 147.58 தான் நமக்கான ஆன்சர். 147.58. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஒன் மினிட். இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல இந்த பை இன்டூ 14 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் போட்டோம் இல்லைங்களா, இங்க பாருங்க பை இன்டூ 196 மைனஸ் 49. இது வந்து நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா 5 இன்டூ 47 அப்படின்னு போட்டுட்டேன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா 147. நான் 16 மைனஸ் 9 7 8 இருக்குமா, 8 மைனஸ் 4 4. இந்த 1 வந்து விட்டுட்டேன், நான் மறந்துட்டேன், சாரி. இப்போ வந்து 147 இன்டூ பை. இப்போ இந்த 147 இன்டூ பை தான் நம்ம கால்குலேட் பண்ணி ஆன்சர் 147 பைன்றது தான் அந்த ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க 147 இன்டூ 22/7 போட்டாலே நமக்கு இது கிளியர் ஆயிடுது. சரிங்களா? ஏன்னா 1 7s are 7, 2 7s are 14 and 1 7s are 7. அதாவது 22 into 21. சரியா? 22 into 21 போட்டீங்கன்னா நமக்கு 462. இதுதான் ஏரியா ஆஃப் பாத் நமக்கு. நான் இங்க 47 into 3.14 போட்டுட்டு சொல்லிட்டேன், சாரி. இங்க பாருங்க இந்த மாதிரி இது 147 into 3.14 போட்டிருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ 147 நேரடியா 22/7 போடும்போது 7ஆலே கிளியர் ஆயிடும். அதனால பைக்கு வந்து நம்ம அந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். பைக்கு இப்போ நம்ம கிடைக்கிற ரிமைனிங் ஆன்சர் 22/7 டேபிள்ல வந்து கிளியர் ஆகுது அப்படின்னா 22/7 யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம 3.14 யூஸ் பண்றது பெஸ்ட். சரிங்களா? சரி, இப்போ 307 பார்க்கலாமா? The diameter of a semicircular grass plot, சரிங்களா, is 70 மீட்டர். இப்போ ஒரு செமி சர்க்குலர்ல ஒரு கிராஸ் பிளாட் ஒன்று இருக்கு. இதோட டயமீட்டர் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70 மீட்டர். Find the cost of fencing the plot at 12 per meter. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கிராஸ் பிளாட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து ஃபென்சிங் பண்ணணும். ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னா இதோட பெரிமீட்டர் வேணும். சரிங்களா? பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் பிளஸ் டி. இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். பை ஆர்னா பை. இப்போ ரெடி இது வந்து என்ன அப்படின்னா டயமீட்டர் தான் 70 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு நம்ம 35 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்க 22/7 into 35 plus 70. இது வந்து என்னது நமக்கு டயமீட்டர் பை ஆர் பிளஸ் டி. அப்போ என்ன பண்ணலாம் 1 7s are 7, 5 7s are 35 இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுங்க 22 into 5 110 plus 70. இது வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 180. இதுதான் பெரிமீட்டர் நமக்கு. இப்போ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் பர் மீட்டர் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் என்னது 12 into 180 அப்படி போடும்போது 0. சரிங்களா? இப்போ 18 12 என்ன நமக்கு 18 12 வந்து என்னன்னா 180 பிளஸ் வந்து 2 12 8 12s are வந்து 96. அப்போ பார்த்தீங்கன்னா 6 7 276. இதுதான் நமக்கான காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங். சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
the minute hand of a circular clock is 14 centimeter long and that of hour hand is 7 centimeter. Find how does the tip of the minute and how hand move hour hand. இது வந்து how இல்ல sorry hour hand. Find how far does the tip of minute and hour hand move in 30 minutes. இதான் கேக்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிளாக் எடுத்துக்கலாம். அந்த கிளாக்ல சரிங்களா, இந்த கிளாக்ல ஒரு ஹவர் ஹேண்ட் இருக்கு. ஹவர் ஹேண்டு கொஞ்சம் லென்த்தா இருக்கும். அதோட ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிட் ஹேண்ட் வந்து 14 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு ஹவர் ஹேண்ட் எடுத்துக்கலாம். அதோட ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர். இப்போ இது ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. இது வந்து 7 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இது மினிட் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஹேண்ட். சரியா, இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து ரெண்டு ஹேண்டுமே வந்து மூவ் ஆகுது. ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டுமே வந்து 30 மினிட்ஸ்க்கு மூவ் ஆகுது. சரிங்களா, இப்போ 30 மினிட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா 60/2 ஈக்குவல் டு நம்மளுக்கு 30 மணி. அது 60/2னா இப்போ 60ன்றது என்ன அப்படின்னா 1 ஹவர் நமக்கு. சரிங்களா, ஒரு ரிவல்யூஷன், ஒரு மினிட் ஹேண்ட் ஒரு ரிவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 60 மினிட் தேவை. புரியுதுன்னு உங்களுக்கு? அப்போ 60/2 தான் நம்மளுக்கு என்னது இங்க 30 மினிட்ஸ். அப்போ half of the இதுதான் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அப்போ half சர்க்கிள் இங்க பாருங்க, இது வந்து நான் ஹவர் ஹேண்டுக்கு மட்டும் போடுறேன். இப்போ இனிஷியல் பொசிஷன் இது அப்படின்னா ஆஃப்டர் 30 மினிட்ஸ் இது என்ன பண்ணிருக்கோம்னா ஹரிசாண்டலா வந்திருக்கும். அதாவது இங்க ஸ்டார்ட் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இங்க வந்து அது கம்ப்ளீட் பண்ணிருக்கும். சரிங்களா, அப்படின்னா இது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு டயாமீட்டர் மாதிரி கிடைச்சிருது. சரிங்களா, அப்போ மினிட் ஹேண்ட் வந்து இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா இங்க வந்து முடிச்சிருக்கும். அதுதான் 30 மினிட்ல ஹவர் ஹேண்ட் மூவ் ஆயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சரியா, அப்போ நமக்கு என்ன வேணும், இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். இதுதான் வந்து ஹவர் ஹேண்ட் கம்ப்ளீட் பண்ண டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா, ஹவர் ஹேண்ட் கம்ப்ளீட் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து இதுதான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க 2πr/2 2πr/2 ஏன்னா செமி சர்க்கிள்ல வந்து என்ன பண்ண போறோம், ஒரு சர்க்கிளோட பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் ரவுண்ட் வந்தா 2πr. இப்போ ஹாஃப் ரவுண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். ஹாஃப் ரவுண்ட்னு சொல்றதுனால 2πr/2. அப்ப என்ன ஆகுதுங்க 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் πr தான். 22/7 into 14. ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 14. ஸோ 1 7s are 7, இங்க 2 7s are 14 அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 44 மீட்டர்ல சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்களா சென்டிமீட்டர். அப்போ ஹவர் ஹேண்ட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 44 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கு. எப்போ ஆஃப்டர் 30 மினிட்ஸ். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ அடுத்து ஹவர் ஹேண்டுக்குள்ள போயிடலாம். இப்போ அதே 30 மினிட்ஸ்ல ஹவர் ஹேண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும், ஒரு கிளாக்கை பார்த்துக்குங்க. இந்த கிளாக்ல வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்க 12. ஹவர் ஹேண்ட் வந்து எப்போ ஒரு ரிவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா 12 ஹவர்ஸ் முடிஞ்சாதான் ஹவர் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இதுக்கான ஆன்சரை நம்மளால பண்ண முடியும். சரிங்களா, இப்போ இங்க ஒரு ஹவர் ஹேண்ட் இருக்கு அப்படின்னா இது வந்து எப்போ ஒரு ரிவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான். 12 ஹவர்ஸ்ல நம்மளுக்கு 60 மினிட் இருக்கு. 12 ஹவர்ஸ்ல எத்தனை மினிட்ஸ் இருக்கு, 60 மினிட்ஸ் இருக்கு. அப்போ நான் மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றேன், ஈக்குவல் டு 2πr. அப்போ இது வந்து ஹவர் ஹேண்டு ஒரு சுத்தி முடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த 2πr எடுத்துக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க. சரிங்களா, ஹவர் ஹேண்டு ஒரு சுத்தி முடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை மினிட்ஸ், இவ்வளோ மினிட்ஸ் இருக்கு. இத்தனை மினிட்ஸ் முடிஞ்சாதான் அது ஒரு ரிவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணும். சரிங்களா, இதுல இத்தனை மினிட்ஸ் இருக்கு. நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா 1 மினிட்ஸுக்கான கவர்டு டிஸ்டன்ஸ் தேவை. அது என்ன பண்றோம் 2πr/12 into 60 போட்டுக்கிறோம். சரிங்களா, இப்போ இது வந்து 1 மினிட்டுக்கு ஹவர் ஹேண்ட் கம்ப்ளீட் பண்ற டிஸ்டன்ஸ். ஆனா क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க 30 மினிட்ஸ்ல சொல்லிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா 30 மினிட்ஸ்ல ஹவர் ஹேண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா
அதே 2 pi r by 12 into 60 into என்ன பண்ண போறீங்க 30 minutes. ஏன்னா 1 மினிட்டுக்கு இந்த டிஸ்டன்ஸ்னா 30 மினிட்டுக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப 30க்கு இது வந்து 2 டைம்ஸ் இருக்கும். இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படிதானே? கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க. இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 22/7 r வந்து 7 into 1/12 இருக்கு. கீழ டினாமினேட்டர்ல 12 இருக்கு இல்லையா? இந்த 7 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன 6 2s are 12 னு வெச்சுக்கலாம். இங்க 11 2s are வெச்சுக்கலாமா? இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 11/6. 11/6 னா என்ன நமக்கு அத டிவைட் பண்ணிக்கலாம். 11/6 அப்படி போட்டீங்கன்னா 1 6 are 6 பேலன்ஸ் வந்து என்னது 5. இது வந்து என்ன ஆயிடுது டிவைட் ஆகாது இல்லையா? அப்ப 50 ஆயிடுது. 8 6 are 48. இப்போ பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்குது நமக்கு 2 கிடைக்கும். 20 3 6 are 18 கிடைக்கும். மறுபடியும் அது போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ 1.83 சென்டிமீட்டர். இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கோம் ஹவர் ஹேண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ ஹவர் ஹேண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் 1.83 சென்டிமீட்டரை ஹவர் ஹேண்ட் கம்ப்ளீட் பண்ணும். எப்போ அதே 30 மினிட்ஸ்ல. சரிங்களா? இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Okay, வாங்க. Question number 309. The length of a chain is used as a boundary of semicircular park is 72 meter. Find area. So இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு semicircular பார்க்க வந்து ஒரு செயினால கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணிருக்காங்க இல்லையா? பவுண்டரியா அதாவது கவர் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்படினா என்னன்னா given by perimeter equal to 72 மீட்டர். அதுதான் வந்து இந்த சுத்தி நம்ம கவர் பண்றதுக்கு தேவையான செயினோட லெந்த் ஒரு பவுண்டரி ஒரு வேலி மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். அது பெரிமீட்டர் அப்படினு எடுத்துக்கலாம். இப்போ क्वेश्चन என்னன்னா ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. ஏரியானா என்ன? செமி சர்க்கிளோட ஏரியா வந்து ஏரியா ஈக்குவல் டு pi r ஸ்கொயர் பை 2. இதுதான் ஏரியா. சோ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரேடியஸ் தேவை. ரேடியஸ் வேணும்னா நம்ம இங்க இருந்து தான் எடுக்கணும். இப்போ செமி சர்க்கிளோட பெரிமீட்டருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா p equal to நமக்கு என்ன தெரியும் pi r plus d ன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இதுதான் நம்ம பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா pi r plus இத வந்து 2r ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா r கண்டுபிடிக்கணும். d equal to 2 times radius. அதனால r காமனா வெளிய எடுத்தீங்கன்னா pi plus 2. சரியா? புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ this is equal to நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா 72 சொல்லிருக்காங்க இல்லீங்களா? சரி. இப்போ 72 ன்னு சொல்றதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா r இங்க pi க்கு வந்து 22/7 எடுத்துக்கோங்க. பிளஸ் வந்து 4 பிளஸ் வந்து 2 equal to 72. சரியா? சோ இப்போ இது என்ன ஆகுது பாருங்க. r இங்க LCM எடுத்தீங்க அப்படினா 7 2s are 14. 14 ஒரு 22 வந்து 36/7 equal to 72. சரிங்களா? இப்போ 136 இங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா இங்க என்ன கிடைக்கும் 2 times 72. அப்ப r equal to 2 into 7. இப்ப ரேடியஸ் வந்து என்ன கிடைக்குதுன்னா 14 கிடைக்குது. சரிங்களா? அப்ப ஏரியா வந்து என்ன சொல்லிருக்கோம் pi r square by 2. அப்போ 22/7 into 14 into 14 pi r square by 2 இல்லைங்களா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்க வந்து அந்த 2 போட்டுக்கலாம். சரிங்களா? 1 7s are 7, 2 7s are 14. So 1 2s are 2, இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன கிடைக்குது 22 into 14. 2 14s are என்னது 28. மேலும் என்ன 2 2 14s are என்ன 28. 28 ஒரு 2 என்ன இருக்கு நமக்கு 28 ஒரு 2 308. சோ அங்க என்ன சொல்லிருக்காங்க 30 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் இந்த செமி சர்க்குலர் பார்க். புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. If the height and base area of a circular cone are 5 and 48 square meter. அதாவது ஒரு கோன் இருக்குங்க. இது வந்து கோன் எடுத்துக்கலாம். இந்த கோனோட ஹைட் இதுதான் வந்து நமக்கு ஹைட். இங்க வந்து ரேடியஸ் இருக்கும். சோ இங்க ஹைட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 5 cm and base area of a cone. இதோட ஏரியா சொல்லிருக்காங்க. இதோட பேஸ் ஏரியா வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 48. சரிங்களா? சரி. பேஸ் ஏரியா ஆஃப் a cone வந்து 48. இங்க வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிதானா? சரி. இப்போ क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா
வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னு கேட்குறாங்க. வால்யூம்னா ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? ஏரியான்றது பேஸ் ஏரியா என்ன நமக்கு சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இது வந்து பை ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு 48 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் பேஸ் ஏரியா பேஸ் கோனோட பேஸ் வந்து ஒரு சர்க்கிள் தான். நல்லா கவனிச்சுங்க. ஒரு சர்க்குலர் பிளேட் மாதிரி இருக்கும். அதோட ஏரியா வந்து 48 கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நல்லா பாருங்க. வால்யூம்ன்றது என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்பதான் அதாவது என்ன பண்ணிக்கலாம்னா 1/3 இன்டு பேஸ் ஏரியா இன்டு ஹைட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பேஸ் ஏரியா இன்டு ஹைட். அப்போ என்ன பண்றீங்க? 1/3 இன்டு 48 இன்டு 5. சரிங்களா? இங்க ரேடியஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ண போறதுதான். வால்யூம் வந்து ரேடியஸ் ஹைட் தெரிஞ்சா வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அதுக்கு பதிலாக ஏரியா அண்ட் ஹைட் பேஸ் ஏரியா கொடுத்துட்டு ஹைட் கொடுத்துட்டு நம்மளால வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பை ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு என்னது? பேஸ் ஏரியா. ஸோ அப்போ என்ன பண்றோம்? 1 3s are 3, 16 3s are 48. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 16 into 5. 16 into 5 என்னது? 80 அங்க சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வால்யூம் ஆஃப் கோன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.